ஹாய் மக்களே! ஏதோ கனவுல இருக்க மாரி இருக்கு. இன்னைக்கு போலிங் ரிசல்ட் வந்து யாராலுமே நம்ப முடியல. அப்படி ஒரு ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. டிவிகே வந்து 108 எடுத்து எலெக்ஷன்ல லீடிங்கில இருக்காங்க. ஆனா வந்து சிஎம்மா இன்னும் ஆகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் ஆகணும்னா நீங்க வந்து 118 வந்து ஜெயிக்கணும். ஆனா இப்போ 108 தான் 108 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால வந்து சிஎம் இப்போ வந்து அடுத்து 15 டேஸ் வந்து டைம் தருவாங்க. அது வரைக்கும் கவர்னர் வந்து கவர்மெண்ட்டை வந்து எடுத்துப்பார். எடுத்து அவர் வந்து நடத்திட்டுருப்பார். அந்த 15 நாளுக்குள்ளே வந்து யார் கூட வந்து டிவிக்கு அலைன்ஸ் வச்சு அந்த 118 சீட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, எம்எல்ஏ சீட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, அப்போ தான் வந்து அவங்க 118 பேரும் தேர்ந்தெடுத்து யார் சிஎம், விஜய் சார் சிஎம்மா யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டை வந்து அமைக்க முடியும். அது வரைக்கும் வந்து கவர்னர் எடுப்பாங்க. அப்படி இவங்க 2 டிவிகே வந்து அவங்க சைட்லேருந்து யாருமே அலைன்ஸ் கூப்பிடலன்னா, அதுக்கு அடுத்ததாக இருக்க யார் இருக்காங்களோ டிஎம்கே பார்த்தீங்கன்னா 59 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த 59 சீட்ஸ் வின் பண்ணவங்க கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் யாருக்குன்னா அலைன்ஸ் போகிறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே கூட வந்து அலைன்ஸ் வச்சு மெஜாரிட்டி பிடிச்சாங்கன்னா, அவங்க யார் கூடனா ஏடிஎம்கேவோ இல்லை வேறு யார் கூட அலைன்ஸ் வச்சு அவங்க மெஜாரிட்டி வந்து 118 சீட்ஸ் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து கூட்டணி போட்டு அவங்க வந்து யார் சிஎம் சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முக்கியமான இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். என்னென்னா, டிவிகே வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு சாதனையே பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொத்த ஜேர்னலிஸ்ட் டீமே வந்து ஷாக்கில் இருக்காங்க. மொத்த தமிழ்நாடே வந்து ஷாக்கில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அப்படி யாரும் சொல்லல. டிவிகே வந்தாங்கன்னா என்டிகேவோட ஓட்டும் ஏடிஎம்கேவோட ஓட்டும் டிஎம்கேவோட ஓட்டும் தான் பிரியும். ஏடிஎம்கேவோட ஓட்டு பிரியும். அதனால் வந்து திருப்பி டிஎம்கே தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கதையை வந்து ட்விஸ்ட் அடித்த மாதிரி டிஎம்கேவோட ஓட்டும் ஏடிஎம்கேவோட ஓட்டும் தான் பிரிஞ்சு டிவிகேக்கு வந்து விழுந்துருச்சு. விழுந்து 35% வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஆக்டராக வந்து 35% வந்து இதுக்கு யாருமே எடுத்ததில்லை. நான் வேணால் இதுக்கு வந்து ஆக்டர் வந்து எல்லாருமே சொல்கிறேன். அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். நீங்களே பாருங்கள் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு. நான் சொல்கிற போகிற லிஸ்ட் எல்லாமே வந்து ஆக்டர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டி ராமாராவ் அவர் பார்த்தீங்கன்னா 46% எடுத்திருக்காரு. அவர் தான் இருக்கிறதுல லீடிங்கு 1983 எடுத்திருக்காரு. அதுக்கடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க. அவர் வந்து 1977 வந்து 33.52% வந்து எடுத்திருக்காரு. அதுதான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் வந்து 2006 கேப்டன் அவர்கள் வந்து 8.38% வந்து லீடிங்கில் எடுத்திருக்காரு. அப்புறம் 2009 சிரஞ்சீவி வந்து 16.32% வந்து எடுத்திருக்காரு. ஒரு ஆக்டராக வந்து இவ்வளோ லீடிங் வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து 2019 பவன் கல்யாண் வந்து 5.53% வந்து எடுத்திருக்காரு. பவன் கல்யாண் அவங்க ஒரு ஸ்டேட்டில். இப்போ 2021 கமலஹாசன் பார்த்தீங்கன்னா 2.52% வந்து எடுத்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 ஜெயிக்க மாட்டார். 10 சீட்ஸ் கூட ஜெயிக்க மாட்டார். ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க மாட்டார். எதுலேயுமே ஜெயிக்க மாட்டார்னு சொன்னேன். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் ஜெயிச்சிருக்காங்கன்னா 35% வந்து லீடிங் போயிருக்காரு. 108 சீட்ஸ் வந்து அவர் பிடிச்சிருக்காரு. மற்ற எல்லாருமே வந்து 3 டிஜிட்டே தொடவே இல்லை. எல்லாருமே வந்து 59, 47 தான் இருக்காங்க. இவர் வந்து 108 வந்து டச் பண்ணிட்டாரு. லாஸ்ட்டு இதுதான். இதுக்கப்புறம் கவுண்டிங்கே இல்லை. அதுவும் இதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. என்னென்ன ட்விஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள்லாம் நம்புவீங்களான்னு தெரியல. சில ஓட்ஸ்லாம் எவ்வளோ மார்ஜினல் திரும்ப ஜெயிச்சிருக்காரு. சொன்னால் என்னாலே நம்ப முடியல, யாராலையுமே நம்ப முடியல. எவ்வளோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் வந்து 94,985 மார்ஜினில் வந்து வின் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயபிரபு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து எதிர்த்து வின் பண்ணியிருக்காரு டிவிகேல. அப்புறம் சோழிங்கநல்லூரில் பார்த்தீங்கன்னா 96,780 மார்ஜினில் வந்து வின் பண்ணியிருக்காரு. நான் வந்து மொத்த கவுண்ட் சொல்ல, அந்த டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறேன். சரவணன் சொல்லிட்டு வந்து ஜெயிச்சிருக்காரு. டிஎம்கே ஆப்போசிட் பண்ணி சரவணன் சொல்லிட்டு டிவிகே சைட்லேருந்து வின் பண்ணியிருக்காரு. 96,780 டிஃப்ரென்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவடியில் 76,311 டிஃப்ரென்ஸில் வந்து டிஎம்கேவை எதிர்த்து ரமேஷ்குமார் அப்படிங்கிற டிவிகே மெம்பர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இது எல்லாமே வந்து டாப் 3 தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய வந்து இருக்குது. 70,000, 50,000 இருக்குது. ஏடிஎம்கே சைட்லேயும் டிஎம்கே சைட்லேயும் போய் பார்த்தா மோஸ்ட் மார்ஜின் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 11,000, 5,000, 6,000 தான் இருக்குது. 10,000 அப்படி இருக்குது. இந்த மாதிரி 90,000, 94,000 மார்ஜினில் வந்து ஜெயிச்சது அவங்க இதில் வந்து எதுவுமே இல்லை. அப்படி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இருக்கிறது லீஸ்ட் கவுண்டிங்கில், அதாவது ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டில் வந்து டிவிக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போலூரில் அபிஷேக்குங்கிறவர்
227 வந்து லீடிங்கில் வந்து ஜெயிச்சிருக்காரு. டிஎம்டிகே கிட்ட எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு. டிஎம்டிகேல சரவணன்ற வந்து நின்றுருக்காரு. அவரை எதிர்த்து போலூர் அபிஷேக் வந்து டிவிக்கில் வந்து வின் பண்ணியிருக்காரு. பரமத்தி வேலூரில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு 308 டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சேகரன்றவர் வந்து டிஎம்கே மூர்த்தியை எதிர்த்து மூர்த்தி அவர்களை எதிர்த்து 308 டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காரு. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து சுந்தரம் என்றவர் 214 டிஃப்ரென்ஸில் வந்து டிஎம்கே வந்து எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு. டிஎம்கே மகேஷ்னு சொல்லிட்டு இருக்கவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இது மாதிரி 285, 227, 308 அப்படின்ற மாதிரி திருக்கோவிலில் பழனிசாமி அவர்கள் வந்து 285 டிஃப்ரென்ஸில் டிவிகேவை எதிர்த்து விஜய் பரணி பாலாஜியை வந்து எதிர்த்து 285 டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது மாதிரி லீஸ்ட் கவுண்ட்லேயும் வின் பண்ணவங்க இருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு மோசமான லீஸ்ட் கவுண்ட்னா, இது வரைக்கும் நீ அந்த சர்க்கார் படம் பார்த்துருக்கலாம் இல்லைன்னு தெரியல, எனக்கு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஓட்டு டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அந்த படத்தில் சொல்லியிருப்பார். அந்த படத்தை பற்றி நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. என்ன ஒரு ஓட்டுக்காகலாம் இவ்வளோ பண்ணுறாரு, திருப்பி ஃபாரின் கிளம்பி போட வேண்டியதானே, ஒரு ஓட்டுக்காக இங்கேயே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கலாச்சிட்டும் வீடியோ போட்டுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாமே. அந்த படத்தில் வந்து ஒரு ஓட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த படத்தில் யாருக்குமே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் லெகசி வச்சுருக்கவர் பார்த்தீங்கன்னா கேஆர் பெரிய கருப்பன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 20 வருஷமாக அங்கே வந்து ஜெயிச்சிட்ருக்காரு திருப்பத்தூரில். அவரை எதிர்த்து வந்து டிவிகே சைட்லேருந்து ஸ்ரீனிவாசன் சேதுபதினு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நின்றுருக்காரு. இவங்க வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். நான் அந்த சர்க்கார் பட ரெஃபரன்ஸ் சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்க வந்து ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஃபோட்டோ போடுறேன், நீங்களே பாருங்கள். ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஒரு ஓட்டு வந்து எவ்வளோ டிசைட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு ஓட்டுக்காகவும் ஒருத்தர் வந்து ஊருக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. ஓட்டு போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கடமையை வந்து நிறைவேற்றுக்காக போயிருப்பாங்க. அந்த ஒருத்தரும் போய் ஓட்டு போட்டதுனால தான் இந்த ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பாசிபிள் ஆச்சு. இந்த ஒரு ஓட்டில் தான் வந்து இந்த இப்போ டிவிக்கு சைடில் வந்து ஒருத்தர் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அவங்க சைடில் 200 அது மாதிரி இருந்துச்சுன்னா, இது மாதிரி இவங்க லீஸ் கவுண்டில் வந்து இவங்க இருக்காங்க. ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸில் இவங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் லெகசியாக வந்து கவுத்து போட்டிருக்காங்க டிவிக்கு சைட்லேருந்து. அப்புறம் 30 இயர்ஸாக வந்து டிஎம்கே எம்எல்ஏ சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூரில் வந்து 30 வருஷம் அவங்க ஜெயிச்சிட்டு இருந்த அவங்க தொகுதியிலே வந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவரை எதிர்த்து டிவிகே சைட்லேருந்து விஎஸ் பாபு அப்படின்னு சொல்கிறது வந்து நின்றுருக்காரு. அவர் வந்து 8795 ஓட் டிஃப்ரென்ஸில் வந்து மார்ஜின் வச்சு அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. கொளத்தூர் அவங்க ஓன் தொகுதியிலே வந்து டிஎம்கே வந்து வீழ்த்தப்பட்டிருக்காங்க. சேப்பாக்கில் வந்து டெபுட்டி சிஎம்மான உதயநிதி ஸ்டாலின் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த எலெக்ஷனில் இருந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களான்னு கொடுத்துருக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை சொன்னாங்க டிவிகே மேலே. இந்த மாதிரி 2 மாதம் பிரச்சார டைமில் வந்து 20 நாள் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுவும் 10 நிமிஷம் தான் ஒரு ஊர்லேயே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏகப்பட்ட டிவர்ஸ் கேஸு அது நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. இந்த கரூர் ஸ்டாம்பேடு இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாம்பேடு கேஸும் அந்த அவங்க பர்சனல் அட்டாக்கும் ஏகப்பட்டது இருந்துச்சு. இதையும் தாண்டி இவ்வளோ வந்திருக்கு. இதை வந்து யாராலையும் நம்ப முடியல. நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. திருப்பியும் நாளைக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.